Hello dudes, this is Prabhakar from my channel iOS Dude. நம்ம இந்த வீடியோவில் Xcode இன்டர்ஃபேஸோட ப்ராசஸ் அண்ட் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. சென்டரில் இருக்க விண்டோ கோட் எடிட்டர் விண்டோ. இந்த கோட் எடிட்டர் விண்டோவில் கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உள்ள ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கோட் ப்ராசஸ் எல்லாமே இந்த கோட் எடிட்டர் விண்டோவில் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க விண்டோ நேவிகேட்டர் விண்டோ. இந்த நேவிகேட்டர் விண்டோவில் ஃபஸ்ட்டில் இருக்குது ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். இந்த ப்ராஜெக்ட் நேவிகேட்டரில் உங்களோட ப்ராஜெக்ட் ட்ரீ வியூவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைன் நேவிகேட்டர். இந்த ஃபைன் நேவிகேட்டரில் நீங்கள் சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் எந்தெந்த வியூ கண்ட்ரோலர்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸை நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும். சாம்பிளுக்கு நீங்கள் வியூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வியூ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எந்த வியூ கண்ட்ரோலர் அண்ட் ஸ்டோரி போர்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இஷ்யூ நேவிகேட்டர். இஷ்யூ நேவிகேட்டரில் தான் உங்களோட வார்னிங்ஸ் அண்ட் எரர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் நேவிகேட்டர். இந்த நேவிகேட்டர் விண்டோ ரன் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஷோ ஆகிற இந்த ப்ராசஸ் ஸ்கீம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் ஆப்ஷனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நியூவாக இன்னொரு ஸ்கீம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்கீம் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் சிமுலேட்டர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். நீங்கள் என்ன டைப் ஆஃப் சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான இந்த விண்டோ சிமுலேட்டர் விண்டோ. இந்த சிமுலேட்டர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான சிமுலேட்டர்ஸை செலக்ட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை செக் பண்ணிக்க முடியும். இந்த கோட் எடிட்டர் விண்டோவுக்கு மேலே இருக்க ப்ராஜெக்டோட ஃபோல்டர்ஸ் அண்ட் சப்ஃபோல்டர்ஸ் அண்ட் உங்களோட ஃபைல்ஸை விசிபிள் பண்ணும். இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களோட ஃபைலை டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஐக்கான் ரன் பண்ணுறதுக்கான ஐக்கான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸ்டாப் ஐக்கான். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண முடியும். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க விண்டோ இன்ஸ்பெக்டர் விண்டோ. இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோவுக்கு மேலே இருக்க இந்த ஐக்கான் தான் லைப்ரரி ஆப்ஷன். கோட் எடிட்டர் விண்டோவில் இருக்கும்போது இந்த லைப்ரரி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான சின்டெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட நேவிகேட்டர் விண்டோவை ஷோ அண்ட் ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து இந்த ஆப்ஷன் உங்களோட டீபக்கர் ஏரியாவை ஷோ அண்ட் ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் உங்களோட இன்ஸ்பெக்டரை ஷோ அண்ட் ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஏரியாவை டீபக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த டீபக் ஏரியாவை ரெண்டு டைப் ஆஃப் விண்டோவாக பிரிக்கலாம். டீபக் விண்டோ அண்டு கன்சோல் விண்டோ. நெக்ஸ்ட் ஸ்டோரி போர்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஸ்டோரி போர்டுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இங்கே விசிபிள் பண்ணுறது உங்களோட டிவைஸோட யூஐ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான யூஐ வியூ கண்ட்ரோலர். இது இந்த வியூ கண்ட்ரோலரோட இந்த ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் வியூ. இந்த ஸ்ட்ரக்சர் வியூவில் தான் உங்களோட வியூ கண்ட்ரோலர்ஸ், வியூஸ், லேபிள்ஸ், பட்டன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதுவும் ட்ரீ வியூவில் தான் வியூ ஆகும். ஸ்ட்ரக்சர் வியூவில் இருக்க உங்கள் வியூ கண்ட்ரோலர்ஸை கிளிக் பண்ணும்போது விசிபிள் ஆகிற உங்களோட இன்ஸ்பெக்டர் ப்ராசஸில் இருக்க ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஸ்பெக்டர் டேக்ஸை என்னன்னு பார்க்கலாம். இங்கே விசிபிள் இருக்குது ஐடென்டி இன்ஸ்பெக்டர். இந்த இன்ஸ்பெக்டரில் தான் உங்களோட கிளாஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கும். உங்கள் வியூ கண்ட்ரோலருக்கான நேம், ஸ்டோரி போர்டு ஐடி இங்கே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இருக்குது ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்டர். உங்களோட வியூ கண்ட்ரோலரோட ஆட்ரிபியூட்ஸ் இங்கே இருக்கும். தென் சைஸ் இன்ஸ்பெக்டரில் உங்கள் வியூ கண்ட்ரோலர் அண்ட் வியூக்கான சைஸ் ரிலவெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் இந்த கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் உங்களோட ஸ்டோரி போர்டு அண்டு கோட் எடிட்டர் விண்டோவை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கோட் எடிட்டர் விண்டோவில் எந்த மாதிரியான கனெக்ஷன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கனெக்ஷன் இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோட் எடிட்டர் விண்டோவில் லைப்ரரியை கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வியூ ஆன மாதிரி ஸ்டோரி போர்டில் லைப்ரரியை கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் வியூ, லேபிள், பட்டன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வியூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோட் எடிட்டர் விண்டோவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.